ஷேய் பார்வதி, ஜட்ஜம்மா, ஐயா ஜட்ஜா உட்காந்துருக்கார். கணக்கு போட்ட கணக்கில் இன்னும் திருந்தாம என்ன ஓடுதானா? அப்போ எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன் அரசியல்வாதி பயம் இல்லாமல் திமிருத்தனமாக போகிறான். ஆணும் பெண்ணும் கவர்மெண்ட் வேலை ஆக்குறவன் திமிருத்தனமாக போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு விளையாட்டு பரீட்சை வைப்பார்ல, பரீட்சை வச்சுட்டார். அவர் பரீட்சையில் பாஸ் பண்ணி கையெழுத்து போட்டார். அந்த பரீட்சை நடக்கணும், அதான் கணக்கு. ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்கோப்பா. கீழே வழக்கறிஞர்கள் நீயும் புரிஞ்சிக்கோ. அந்த கேஸ் கட்டில் கவர்மெண்ட் வேலைக்கிறவன் அரசியல்வாதியிலேருந்து முப்படை வானரப்படை இராணுவத்தை வச்சு கணக்கு எடுக்கையில் என்னப்பா வரும்? வழக்கறிஞர்கள் புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டாச்சு, புரிஞ்சிக்கோ. ஒரு தடவை காலடியில், ஐயா காலடியில் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கொடுப்பார். அந்த மன்னிப்பு கொடுத்த கணக்கெல்லாம் போயிடுச்சு. யாரும் மன்னிப்பு கேட்கல, யாருமே. நீங்களாட்டு உட்கார்ந்து கணக்கு இடுங்கள், நாங்கள் உட்கார்ந்து அந்த பேனை எழுத்து எழுதி நாசம் பண்ணுதோம்னு உங்கள் முற்றுப்புள்ளி உங்களுக்கு அது நடக்கா. அரசியல்வாதியிலேருந்து கீழே வார்டு வரைக்கும், நீதிமன்ற கோர்ட்ஸ் வரைக்கும், அதில் சனி உட்கார வச்சா என்ன நடக்கும்? நிம்மதியான தூக்கங்கள் வராது. கால் சத்தியம், ஆணும் பெண்ணும் உலக நாடு, தாயிந்தியா நாடு, தமிழ்நாடு முழுவதும் ஆணும் பெண்ணும் நீதிமன்றத்தை அவமதித்து போகிற ஆணும் பெண்ணும் கையெழுத்து இட்டு கையெழுத்து போடுற கணக்கில் இடநாட்டு சனீஸ்வரி பேனால் உட்கார வைக்கார். எழுத்தில் உட்கார வச்சா இது எவ்வளோ பெரிய மோசத்தில் விடிவு போகும். சீரழிஞ்சி செங்கப்பை செமந்து அவன் வச்ச செயலறையிலே உள்ளே போயிடுவான். முக்கால் சத்தியம்.